கடலூர் மாவட்டத்தில் லாரி ஓட்டுநர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் எஸ்பி ஜெயக்குமார் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் இன்று அதிகாலை கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் 3 இடங்களில் நின்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர்களை மிரட்டி கத்தியால் வெட்டி அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் பணம் பறிக்கப்பட்டது. இந்த சம்பவம் இந்த சாலையில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் ஒரே நாளில் 3 இடங்களில் இந்த சம்பவம் நடைபெற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த சம்பவத்தில் 6 பேர் தொடர்புடையதாக போலீசாருக்கு தெரிய வந்த நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த புதுவை மாநில ரவுடி மொட்டை விஜய் என்பவர் கடலூர் அருகே எம்புதூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் எம்புதூர் பகுதி சென்ற போது அங்கு பதுக்கி வைத்திருந்த ரவுடி விஜய் திடீரென அருவாளால் காவல்துறையினர் வெட்ட துவங்கினார். இதில் விஜயை பிடிக்கும் போது கோபி மற்றும் கணபதி ஆகிய 2 போலீசார் படுகாயமடைந்த நிலையில் போலீசார் திருப்பி மொட்டை விஜயை நோக்கி சுட்டனர். அது சம்பவ இடத்திலே அவர் உயிர்ந்த நிலையில் அவர் உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் காயமடைந்த 2 போலீசார் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி மொட்டை விஜய் மீது புதுவை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் இன்று அவர் கடலூர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்புடைய மற்றும் 5 பேரை போலீசார் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அரசு மருத்துவமனை காயம் அடைந்த காவல்துறையினை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது பார்த்து வந்தார். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் வந்து விசாரித்தனர். பின்னர் அவர் சம்பவ இடமான எம்புதூர் பகுதிக்கு அங்கு சென்று சம்பவம் நடைபெற்ற பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.